शेषाद्यवंशकलशोधरिभूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंह गुरुवर्य पदाब्जभृङ्गम् श्रीमन्ननन्तगुरुवर्य सुतम् गुणाब्धिम् सम्पत्कुमार गुरुवर्यम् अहम् प्रपद्ये। अस्मद्गुरुसमारम्भाम् यतिशेखरमध्यमाम् लक्ष्मीवल्लभपर्यन्ताम् वन्दे गुरुकरम् स्वराम्. 392வது வார்த்தை. திருமாலையாண்டான் அருளிச் செய்யும்படி ஆளவந்தாருடைய 5 பேர் சிஷ்யர்களே, பிரதானமான சிஷ்யர்களே திருமாலையாண்டான் என்ற திருமாலிரமிசோரை என்றவர் எம்பெருமானாருக்கு திருவாய்மொழி வியாக்கியானத்தை சொன்னவர். அவருடைய வார்த்தை, நாம் பகவத் விஷயம் சொல்லுகிறோம் என்றால் சம்சாரத்தில் ஆளில்லை. அதெங்கனே ஏனெனில் ஒரு வாக்கை உதைத்து அது உருவாந்தனையும் செல்ல தலையாலே எரித்துமன்று ரட்சித்து அருளருகே கூரை கட்டி 16 ஆட்டை காலம் காத்து கிடந்தால் கடை வழி ஒரு கொட்டை பாக்காயிட்டு கிடப்பது. வாக்கு வளைச்சல் வரையணும் அப்படின்னா 14 வருஷம் காக்கணுமா, பார்த்தா ஒரு கொட்டை வரும் நமக்கு. அது போரன்றிருக்கே அந்த மாதிரி இல்லாமல் இழக்கிறது ஹேயமான சம்சாரத்தை, வெல்கிறது விலட்சணமான பரமபதத்தை. இது குடலாக ஒரு வார்த்தை இரடி செய்த ஆச்சாரியன் திருவடிகளிலே ஒரு காலம் கிருத்தியராகாத சம்சாரிகளுக்கு நாம் எதை கொல்லுவது என்று வெறுப்போடு சொல்றார் வியாக்கியானம். ஒரு பாக்கு மரத்தை பயிரிடுவதற்கு 16 ஆண்டு காலம் பாடுபட்டு மரத்தை உருவாக்கிய பின்பு பெரும் பலன் மிக அல்பமாய் இருக்கிறது. மிக தாழ்ந்ததான இச்சம்சாரத்தை போக்கி மிகச் சிறந்ததான பரமபதத்தை தருவதற்கு குறிப்பாக துவயத்தை அருளிச் செய்த ஆச்சாரியன் திருவடிகளில் எப்போதுமே நன்றி இல்லாத சம்சாரிகளுக்கு எதை சொல்லி என்ன பயன் விடையப் போகிறது என்று எம்பெருமானாரின் ஆச்சாரியருள் ஒருவரான திருமாலை ஆண்டான் வெறுத்து அருளிச் செய்த வார்த்தை இது. தயமந்தன் உபதேசித்த ஆச்சாரியத்திலே பக்தி கொண்டிருமாட்டார்களே வெளியில் இருக்கிறார். அடுத்த வார்த்தை 93ஆம் வார்த்தை, அவதாரம் இருக்கும்படி என்ற நம்பிள்ளையே முதலிகள் கேட்கார். யாரு? நம்பிள்ளை, பட்ட நஞ்சியர் நம்பிள்ளை. மெய் விழுத்து நாக்கு வச்சிருக்கும் என்ன அவருக்கு தெரியல. அதன் என்ன? அதிகாரி பெறாமையாலே மெய் வெளுத்திருக்கும், பெற்றால் பிரயோஜனாந்தரவராகியாலே மயிர்பட்ட சோர் என்று நாக்கு வைத்திருக்கும் என்பதை செய்தார். இது வியாக்கியானம் இருந்த புரியுறதே இல்லை. என்ன சொல்றார்? சூழ்ந்தடியார் வேண்டினக்கால் பெரிய திருவந்தாதி என்ற பாசுரத்தின் ஓர் அர்த்தம் இவ்வார்த்தையில் விவரிக்கப்படுகிறது. பெரிய திருவந்தாதி 17வது பாசுரம். சமஹாத்மா சுதுர்லபா கீதை. அந்த மகாத்மா மிகவும் கிடைக்க கெடியன் மாந்து வேதன கஷ்டனா அரங்கீதை வார்த்தை. என்னை உள்ளபடி ஒருவனும் அறியவில்லை என்கிறபடியே தன்னை உள்ளபடி அறியும் ஞானியாகிற உணவை பெறாமையாலே உண்ணாதவன் போலே அவதார எம்பெருமான் உடம்பு வெடித்திருப்பான். என்ன சொன்னார்?
அவதாரம் இருக்கும்படி என்ன? அப்படி என்ன? மெய் வெளுத்து நாக்கு வத்திருக்கும். மெய் வெளுத்து என்றதுக்கு வியாக்கியானம் என்ன சொல்றார்? தன்னை உள்ளபடி அறியும் ஞானியாகிற உண்மை பெறாமையினாலே உண்ணாதவன் போலே அவதார எம்பெருமான் உடம்பு வெளுத்திருப்பான். சமஹாத்மா சுதுர்லபாகா, ஞானியானுடன் கிடைத்த கருது ஆகினால் உடம்பெடுத்திருப்பான். கிடைக்கும் ஓரிரு அதிகாரிகளும் ஐஸ்வர்ய கைவல்யங்களாகிற மற்ற பயன்களை விரும்புகிறவர்களாகியாலே மயிர்பட்ட சோத்தை உண்டவனை போலே நாக்கு வத்திருக்கும். மனுஷியானாம் சகசிரேஷு கஷ்டித் திருஜத்தையே ஜரதாமவிஸ்தானாம் கச்சின்பாம் வேத்தா அப்படின்னு அப்படி பிரயத்னவாளர்களையும் பிரயோஜனாந்தரபலராகினாலே அதுவோடும் இதே விதத்தினாலே தவிர மோட்சத்தையும் கேட்க மாட்டார்கள். ஆகினாலே மயிர்பட்ட சோர் என்று நாத்துவத்திருக்கும் என்பதை செய்தார். அடுத்த வார்த்தை 394 வார்த்தை. ஆளவந்தார் ஒரு நாள் பெருமாளை திருவடி தொழா என்று உள்ளே புகுதானுக்கார் உறுத்தி அனன்ய பிரயோஜனரை போலே கண்ணும் கண்ணீரும் கெடுத்தும் கப்படமுமாய் பிரதட்சிணம் பண்ணாருக்க உள்ளு புகழாதே புறம்பே நின்றள்ளி பிரயோஜனாந்தர பெறையானவள் புறப்பட்டாளோ என்று கேட்டருளா. இதுக்கு விதானம் என்ற விண்ணப்பம் செய்யா பெருமாள் சந்நிதியே ஆகினும் பிரயோஜனாந்தரபரரோட்டை சேர்த்திக்கு அதிகாரி விரோதம் பிறந்து பல விரோதமும் பிறக்குங்கான் என்பதை செய்தார். இது வார்த்தை. இதுக்கு வியாக்கியானம் கப்படம் சேலை, கப்படத்துக்கு அர்த்தம். கழுத்தும் கப்படமும் என்றது சேலையால் கழுத்தை கோர்த்து கொண்டு அடக்கமாய் வருவதை குறிக்கிறது. ஒரு பெண் பிள்ளை பிரதட்சம் பண்ணி அழுது வந்துருந்தார். எந்த மாதிரி? கழுத்தும் கப்படமும் என்றது சேலையால் கழுத்தை போர்த்து கொண்டு அடக்கமாய் வருவதை குறிக்கிறது. இவன் எப்படி கண்ணும் கண்ணீருமாய் கழுத்து கப்படமுமாய் இருந்த போதிலும் வேறு பயனை கருதி பிரதட்சணம் வருவளாகையாலே பெருமாள் கோவிலும் இவளோடு சகவாசம் கூடாது என்று ஆள வந்தார் திருவிழா. அந்த அம்மா போனாள் அப்படின்னு கேட்டான். நிதானம் காரணம் அதிகாரி விரோதம். அவள் பிரயோஜனாந்தர வரை தாம் அனன்ய பிரயோஜனர்கள் என்னும் முரண்பாடு. பல விரோதம் அவருக்கு ஐஸ்வர்யம் முதலான மற்றவை பலம், நமக்கு எம்பெருமானே பலம் என்னும் முரண்பாடு. இத்தகையவர்களுடன் சேர்ந்தால் பரிசுத்தமானவர்களுக்கும் அவர்களுடைய தோஷம் கட்டும் என்று கருத்தி பிரயோஜனாந்தவரையானவள் புறப்பட்டாளோ என்று கேட்கிறடா. இதுக்கு காரணம் என்னன்னா விண்ணப்பம் செய்ய பெருமாள் சந்நிதியே ஆகிலும் பிரயோஜனாந்தர்வரோட்டை சேர்த்திக்கு அதிகாரி விரோதம் பிறந்து பல விரோதமும் பெருக்குங்கான் என்றது செய்தார். எந்த ஆங்கிள் பூர்வாச்சாரியால் பார்க்கிறான் தெரிய வேண்டியது. அடுத்த வார்த்தை 395 வார்த்தை. தேகாத்ம விவேகம் பரமாத்ம விவேகம் 2, திரிமூர்த்தி சாமிய விவேகம் 3, புருஷார்த்த அபுருஷார்த்த விவேகம் 4, விரோதி அவிரோதி விவேகம் 5, உபாய அனுபாய விவேகம் 6, வைஷ்ணவ அவைஷ்ணவ விவேகம் 7, துஷ்கர சுகர விவேகம் 8, ஆச்சார அனாச்சார விவேகம்
9 சிஷ்ய ஆச்சாரிய விவேகம் 10 இவைகள் ஒருவனுக்கு அவசியம் ஞாத்தவியங்கள். 10 விவேகத்தை அறிய வேண்டும் அப்படிங்கிறார். அது சொல்லி முடிஞ்சுட்டார். இப்போ வியாக்கியானம் சொன்ன தெரியுது. வியாக்கியாதா என்ன சொல்றார்? ஒருவனுக்கு அவசியம் அறிய வேண்டியது பின்வருமாறு: ஜடமாய் தானே பிரகாசியாததாய் அல்பமாய் அஸ்திரமான தேகத்தை காட்டிலும் ஞானமாய் தானே பிரகாசிப்பதாய் நித்தியமாய் அளவற்ற ஞானானந்தங்களை சொரூபமாக உடையதான ஆத்மா வேறுபட்டது என்னும் பகுத்தறிவு. 2ஆம் அத்தியாயம் பகவத்கீதை. தேகாத்ம விவேகம் முதலாவது. செகண்ட், இவ்விரண்டை காட்டிலும் சிறந்ததாய் விபுவாய் தலை சிறந்த ஞானானந்தமயமாய் சேஷியாய் காரணமாயிருப்பவன் பரமாத்மா என்னும் பகுத்தறிவு. பரமாத்ம விவேகம். தேகாத்ம விவேகம், தேகம் வேறு ஆத்மா வேறு வெறியை. பரமாத்ம விவேகம் அப்படின்னா காரணமாயிருப்பவன் பரமாத்மா என்னும் பகுத்தறிவு. 3வது, திரிமூர்த்தி சாமிய விவேகம். பிரம்ம விஷ்ணு ருத்ரர்கள் மும்மூர்த்திகள் என்று மும்மூர்த்திகளில் ஒருவனாக விளங்கலாம்படி விஷ்ணுமூர்த்தியாக அவதரித்திருந்த போதிலும் மற்ற இருமூர்த்திகளுக்கும் திருஷ்டிஸ்திதி சம்ஹாரங்களை செய்யும் நாராயணனே அவ்விருமூர்த்திகளுக்கு இடையே விஷ்ணுமூர்த்தியாக அவதரித்தார் இருக்கின்றான் என்று உணரும் பகுத்தறிவு. 3 செபரேட் மூர்த்தி இல்லை, விஷ்ணுமூர்த்தி நாராயணமூர்த்தி. இவர் 2 பேரையும் விளக்கியிருக்கிறான் பகுத்தறிவு. 4வது, புருஷார்த்த அபுருஷார்த்த விவேகம். எம்பெருமானுக்கே ஆழ்வு செய்வதே புருஷார்த்தம், மற்றவையெல்லாம் புருஷார்த்தம் அல்லாதவை என்றும் பகுத்தறிவு. அடுத்தது விரோதி அவிரோதி விவேகம். அவித்யை அஜானம், கர்மம், புண்ணிய பாபங்கள், வாசனை, ருச்சி, ஏக சம்பந்தம், பகவத் பாகவத அசக்கியாபச்சாரங்கள் முதலானவை பரமபுருஷார்த்தத்தை அடைவதற்கு தடை என்றும். விரோதி அவிரோதி சம்பந்தம். எம்பெருமானே பிராப்திய பிராபகங்கள் ஆய் இருக்கிறவன் என்னும் அறிவு அத்தடைகளை நீக்கிவிடும் என்றும் பகுத்தறிவது. விரோதி அவிரோதி சம்பந்தம். அப்புறம் உபாய அனுபாய விவேகம். எம்பெருமானே இயல்பான உபாயமாயிருப்பவன் தன்முயற்சியாயிருக்கும் கர்மஜான பக்திகள் முதலானவற்றை மற்ற உபாயங்கள் எம்பெருமானுடைய சங்கல்பத்தால் ஏற்பட்ட செயற்கை ஆன உபாயங்கள் ஆகியாலே தலை சிறந்த புருஷார்த்தத்துக்கு உபாயமாக மாட்டா என்னும் பகுத்தறிவு. அது உபாய அனுபாய விரோதம். அடுத்தது வைஷ்ணவ அவைஷ்ணவ விவேகம். எம்பெருமானையே பிராபியமாக கொண்டவர்கள் வைஷ்ணவர்கள், அவனையே பிராபகமாகவும் கொண்டவர்கள் பரமைகாந்தி வைஷ்ணவர்கள். எம்பெருமானை ஒழிந்த மற்ற பயன்களை விரும்புபவர்கள் அவைஷ்ணவர்கள் என்றும் பகுத்தறிவு. அடுத்தது துஷ்கர சுகர விவேகம். உபாயாந்தரங்களை கொண்டு அவனை அடைவது செயற்கரியது, அவனை கொண்டே அவனை அடைவது மிக எளிது என்னும் பகுத்தறிவு. அதேது
துஷ்கர சுகர விவேகம். அதான் அவனை கொண்டே அவனை அடைவது மிக எளியது, அது சுகரமானது என்றும் பகுத்தறிவு. 9வது ஆச்சார அனாச்சார விவேகம். வேலையாரை செய்வனர்கள் திருப்பாவை 26 வேண்டவர்களுக்கு ஏன் என்கிறபடியே நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் நடித்திட்டவை நல்லொழுக்கம் மற்றவை தீய ஒழுக்கம் என்றும் பகுத்தறிவு. ஆச்சார விசாரங்கள் பற்றி இல்லை, இது சிஷ்யாச்சாரிய ஆச்சார அனாச்சார விவேகம். அப்புறம் சிஷ்யாச்சாரிய விவேகம் கடைசிது. மாணிக்க மாலை ஸ்ரீவிஜனபூஷணம் முதலான கிரந்தங்களில் சொல்லப்பட்ட சிஷ்ய ஆச்சாரிய லட்சணங்களை பகுத்தறிவது. சிஷ்ய லட்சணம் ஆச்சாரிய லட்சணம் பகுத்தறிய வேண்டியது. இத்தனையும் ஒரு வைஷ்ணவாதிகாரிக்கு அவசியம் அறிய வேண்டியது. அடுத்தது 396 வார்த்தை. முமுட்சுவாய் பிரபன்னனான அதிகாரிக்கு ஞாத்தவியமான அர்த்தம் 4. பிராப்திய விஷயமும் பிராபக விஷயமும் ஆச்சாரிய விஷயமும் போஜன விஷயமும். மறுபடியும் சொல்றேன். பிராப்தியம், பிராபகம், ஆச்சாரியன், போஜனம் 4 விஷயம் அறியாது. பிராப்திய விஷயமாவது சரீர சம்பந்த அச்சிராதி மார்க்கத்தாலே போய் பரமபதத்திலே சென்று அங்குண்டான பகவத் அனுபவ பிரீத்தியாலே பிறக்கும் கைங்கரியம். கைங்கரியமே பிராப்தியம். மனசுக்குள்ள இது ஊன்றிடணும். 2வது இதில் அத்தியவசாயமாவது கைங்கரியத்தை ஒழிந்த தர்மார்த்த காமங்களிலும் மோட்சத்தில் கைவல்யம் தர்மார்த்த காமங்களிலும் மோட்சத்தில் கைவல்யம் முதலான உள்ள புருஷார்த்தாந்தரங்களிலும் கால் தாழாதே இக்கைங்கரியமே பரமப்பிராப்தியம் என்றிருக்கை. அதுக்கு என்ன பேரு? அத்தியவசாயம். அத்தியவசாயம். 2வது பிராப்தியமாட்சி பிராபகம். பிராபக விஷயமாவது சௌலபியாதி குண விசிஷ்டனுமாய் விக்கிரக விசிஷ்டனுமாய் உள்ள ஈஸ்வரன், அவன் தான் பிராபகன். இதில் அத்தியவசாயமாவது பிராட்டி விஷகாரமாக அவனே உபாயம் என்றுதிட்டு உபாயாந்தரங்களான கர்மஜான பக்திகளில் கால் தாழாதே இருக்கை. 3வது ஆச்சாரிய விஷயமும். ஆச்சாரிய விஷயமாவது இவ்வுபாயம் ஸ்வீகாரம் பண்ணினவன் ஷரீராவசானத்தளவும் மனோவாக்காயங்களினால் அனுகூலித்து வர்த்திக்கை. அதாவது உகந்த நிலங்களிலும் அச்சாவதார பிரேமமுடைய ஸ்ரீவைஷ்ணவர் பக்தரிடம் திருவித காரணத்தாலும் பிராதிகூல்யம் தருகிறதை. அவளுக்கு விஷாத்தில் இருக்கணுமே தவிர தவிர்ந்து இருக்கக்கூடாது. அப்புறம் இதில் அத்தியாவசாயமாவது இப்படி வர்த்திக்கும் இடத்தில் கியாதி லாப பூஜைகளை பத்தாவதல் பகவத் பிராப்திக்கு சாதனம் என்றாதல் செய்யாதே ஸ்வயம் பிரயோஜனம் என்றிருக்கை. எனக்கு நன்மைக்காக போறேன் கோவிலுக்கு இன்னத்தாளுக்கு நான் வீடு பண்றதுக்காக போறதில்லை என்றிருக்கலாம். அப்புறம் போஜன விஷயம் கடைசி. இது போஜன விஷயமாவது நியாயார்த்தித திரவியத்தாலே யாகம் போமடவே என்று ஜீவிக்கை. இதில் அத்தியவசாயமாவது அனுகூதரை நெருக்கியாதல், பிரதிகூதரை அபேட்சித்தாதல்,
அமுதுபடி திரவியத்தை யாதல் ஜீவனமாக்காதே. உடம்பை விருத்தியாதல் அயாச்சிதமாக வாதல் திரவியத்தை கொண்டு ஏக யாத்திரை நடத்துவதை. இது வியாக்கியானம் சொல்றேன். மோட்சத்தை விரும்பி பிரபன்னனாயிருக்குமவன் பிராப்பியம், பிராபக்கம், ஆச்சாரியன், போஜனம் என்னும் 4 விஷயத்தை பற்றி சாமானிய ஆகாரத்தையும் அத்தியனசாயம் எனப்படும் விசேஷ ஆகாரத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். சாமானிய விஷயம், விசேஷ விஷயம் ரெண்டுத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். பிராப்பியம் சாமானிய ஆகாரம் ஏது சரீர சம்பந்தம் நீங்க பெற்று அச்சிராதி மார்க்கத்தாலே பரமபதமடைத்து அங்கு எம்பெருமானை அனுபவிப்பதால் ஏற்படும் பிரீத்தியிலே உண்டாகும் கைங்கரியமே பிராப்பியம் என்கிறீர்கள். பரமபதே கைங்கரியம் பிராப்பியம். இரண்டாவது, இதில் விசேஷ ஆகாரமாவது அது அத்தியவசாயம். இந்த கைங்கரியம் ஆகிற பரமபுருஷார்த்தத்திலும் வேறுபட்ட தர்மார்த்த காமங்களாகிற 3 புருஷார்த்தங்களிலும் அதாவது கைவல்யம், எம்பெருமானை அனுபவித்து தான் ஆனந்தப்படுவது, எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்து தான் ஆனந்தமடைகிறது. எம்பெருமானை அனுபவித்து தான் ஆனந்தம் கொடுவது, எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்து தான் ஆனந்தம் அடைகிறது முதலான ஸ்வரூபத்துக்கு தகாத மோட்சங்களிலும் ஈடுபடாமல் எம்பெருமான் உகப்புக்கே ஆன கைங்கரியத்தை பரமப்பிராப்தியமாக கொண்டிருக்கை. இரண்டாவதாச்சா இது முதலாவது 2 சாமானியம் விசேஷம். இரண்டாவது பிராபகம் சாமானிய ஆகாரம். பிராபகத்திலே சாமானிய ஆகாரம் சௌலபியம், சௌஷீல்யம் முதலான குணங்களோடு கூடியவனாய் திவ்யமங்கல விக்கிரகத்தோடு கூடினவன் ஈஸ்வரனே உபாயம் என்ற நிகை. இதில் விசேஷாக்காரம் அத்தியவசாயம் என்றது விராட்சி புருஷகாரமாக எம்பெருமானை உபாயமாகிறான் என்று உறுதி கூர்ந்து தன்முயற்சியாலாகும் உபாயங்களான கர்மஜான பக்தியோகங்களை முதலானவற்றில் ஈடுபடாமல் இருக்கை. மூணாவது ஆச்சாரியன் சாமானிய விசேஷம் ரெண்டுத்தையும் சொல்றோம். சாமானிய ஆகாரம் இப்படி எம்பெருமானையே உபாயமாக பற்றி இந்த சரீரம் விடும் வரையில் மனம், வாக், காயம் என்னும் முக்கரணங்களாலும் அச்சாவதார ஸ்தலங்களிலும் அவற்றில் ஈடுபாடு உடைய ஸ்ரீவைஷ்ணவர்கள் விஷயத்திலும் எதிரடாமல் இருக்கும் உடனே ஆச்சாரியன் தெரிகை. இதில் விசேஷாகாரம் அத்தியவசாயம் என்பது இப்படி வாழும் ஆச்சாரியன் புகை, பொருள், பூஜை ஆகியவற்றுக்காகவோ எம்பெருமானை அடைவதற்கு சாதனம் என்று நினைத்தோ பகவத் பாகவத கைங்கரியங்களில் ஈடுபடாமல் ஸ்வயம் பிரயோஜனம் என்று நினைத்து அவற்றில் ஈடுபடுபவனாய் இருக்க வேண்டும் என்று அறிவில்லை. 4வது பூஜனம் சாமானியாக்காரம் நியாய வழியில் சம்பாதித்த பொருளை கொண்டு பசி, துன்பம் போமளவும் உண்பதே உணவு என்று அறிகை. இதில் விசேஷாக்காரம் எம்பெருமானது அடியார்களை துன்புறுத்தியோ அவனடியார் அல்லாதாரை வேண்டி பெற்றோ எம்பெருமானுக்கு சேர வேண்டிய அமுதுபடியை திருடியோ உடம்பு வளர்க்காமல் மெய்வெருத்தி கை செய்து உயிம்பினோ. திருவாய்மொழி 3:9-6. மெய்வெருத்தி கை செய்து உயிம்பினோ என்கிறபடியே
உடம்பு நோவா உழைந்தோ பிச்சை எடுக்காமல் பிறர் தரும் பொருளை கொண்டோ உண்டு வாழ்க்கை நடத்த வேண்டும் என்ற நிலை. இது சாமானிய விஷயம், விசேஷ விஷயம், ரெண்டுத்தையும் சொல்றார். அடுத்த வார்த்தை, நம்பிள்ளை ஸ்ரீபாதத்திலே சேவித்திருப்பார் இரண்டு ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அந்யோன்யம் பிணங்கி ஒருவரை ஒருவர் வடிவடித்துக் கொண்டு செல்றார். அது கடியன் என்று பிள்ளை கேட்டுள்ளார். நம்பிள்ளை சிஷ்யர் ரெண்டு பேர் கண்டுபிடிச்சுட்டு போறார். இது ஏன் கண்டுபிடிக்கிறான்னு கேட்டார். ஆச்சான் பிள்ளை சொல்றார், பெரியவாச்சான் பிள்ளை அவர் பக்கத்தில் இருந்து சொல்றார், இத்தனை நாளாக சேவித்து நின்றதில் தேங்கின அர்த்தம் இது என்று காட்ட வந்தார்கள் என்ன. அதுக்கு பிள்ளை சொல்றார், மேல் பிள்ளை எழுதி சேரவழி பொல்லாங்கு கோமுத்தவன் பாடே போகாதே நம்பாடே வந்தார்கள் என்கிறதுனா. கோமுத்தவன் ஜட்ஜி எடுத்த கோணமாயிருந்தது, நம்மண்டேன் வந்தான் கேட்கிறார். வியாக்கியானம், நம்பிள்ளை சிஷ்யர்கள் இருவர் ஒருவர் சண்டையிட்டு நம்பிள்ளையிடம் பரிகாரம் கேட்டு சென்றார்கள். அதை கண்ட நம்பிள்ளை, இவர்கள் ஏன் இப்படி சண்டை செய்கிறார்கள் என்று கேட்கிறதா. அதற்கு அங்கிருந்த பெரியவாச்சான் பிள்ளை, இத்தனை நாள் சுவாமி திருவள்ளுகளை ஆசிரியத்திருந்ததில் தங்களிடம் சாரமாக படித்த அர்த்தம் இதுதான், சண்டை படிக்கிறது என்று காட்ட வந்தார்கள் என்று பரிகாசமாக உரைத்து அவரை சிக்ஷித்தார். அவர்களை சிக்ஷித்தார். அப்போது நம்பிள்ளை அருளி சேரது, சண்டைக்கு பரிகாரம் தேடுவதற்கு நியாயாதிபதியிடம் போக வேண்டி இருக்கா, நம்மிடம் வந்தது பொல்லாங்கன்றோ என்று. சண்டை வந்ததுன்னா நியாயாதிபதி என்று போகணும், சண்டை செய்வதற்கு என்னென்றவன் என்ன பெறுவதற்கு சொன்னார். அடுத்தது 398 வார்த்தை, சர்ப்பாசியகரமான மண்டூகத்தினுடைய ஆர்த்த நாதத்தை கேட்டு ஆழ்வான் மோகித்தார் என்று பிள்ளை எழச் செய்தார். பிள்ளை கூர்த்தாழ்வான் கதை சொல்ற, காட்டில் ஒன்று பிச்சை நடந்து ஒரு சர்ப்பம் தவளையை பிடிக்கிறது. அதை பார்த்து இவர் கட்டுப்படல, இத்தால் பரதுக்க அசகிஷ்ணுத்துவமும் பரசமிருத்தீக பிரயோஜனத்துவமும் வைஷ்ணவனுக்கு ஸ்வபாவம் என்றபடி வைஷ்ணவ ஸ்வபாவம் திருப்பேட்சாம். பாம்பின் வாயில் அகப்பட்ட தவளையின் கூக்குரலை கேட்ட கூரத்தாழ்வான் மயக்கமடைந்தார் என்ற செய்தியை நம்பிள்ளை அருளி செய்தார். இதிலிருந்து பிறர் துன்பம் கண்டு பொறுக்காமல் இருப்பதும் பிறர் நன்மையையே தனக்கு பயனாக கொண்டிருப்பதும் ஒரு ஸ்ரீவைஷ்ணவனுக்கு இயற்கையாயிருக்க வேண்டும் என்று விளக்குகிறது. நம்பிள்ள வார்த்தை, பரதுக்க அசகிஷ்ணுத்துவம் பர சமிருத்தீக பிரயோஜனத்துவம் இரண்டு. அதுக்கு என்ன சொல்ற, பிறர் துன்பம் கொண்டு பொறுக்காமல் இருப்பதும் பிறர் நன்மையையே தனக்கு பயனாக கொள்ளுகையும் ஒரு ஸ்ரீவைஷ்ணவனுக்கு இயற்கையாக இருக்க வேண்டும் என்று லெசன் அப்படிங்கிற. அடுத்தது 399 பாட்டு. 9 பாட்டு இல்ல, பார்த்த பிள்ளை திருவழுதி நாட்டரையருக்கு அந்திம காலத்திலே ஒரு கிளேசம் உண்டாயிற்று. சுற்றிலிருந்த மனிதர்கள் அந்யோன்யம் முகம் பார்த்தார்கள். இவர் அத்தை திருவள்ளத்திலே கோலி, வாரிகோள் முதலிகள் சம்சாரி
சம்சாரிகள் இழிவுக்கு நொந்தோம் காண். அவர்களில் நமக்கு அலபியமாய்த்து வாசி எங்கனே என்றில் நாம் இடுவது ஒரு தண்டன், பண்ணுவது ஒரு பிரபத்தி, இழப்பது சம்சாரம், பெறுவது பரமுகதம். இத்த எரியாதே அகப்பதிக்கிறார்களே என்று கிளேசமாயித்து காணுங்கோள் என்ன இவர்களும் கிருத்தார்த்தரானார்கள். சுவாமிக்கு கடைசி காலம் துக்கப்படுறா, எல்லாரும் மூஞ்சி பார்க்கிறா, என்னுடைய மனசுல என்ன சொல்றேன்னு சொல்ற. அது கேட்டு கிருத்தார்த்தரானாரா வியாக்கியானம். திருவழுதினாட் கரையர் என்பவர் கடைசி காலத்தில் தம் வருத்தத்துக்கு காரணத்தை சிஷ்யர்களுக்கு சொன்ன வார்த்தை இது. அதாவது, நாம் ஆச்சாரியனை ஆசிரியிக்கும் போது அவனை குறித்து ஒரு தண்டனிடுகிறோம், நமஸ்காரம் பண்றோம். எம்பெருமானை குறித்து திரையோச்சாரண ரூபமான ஒரு பிரபத்தியை செய்கிறோம். இந்த அல்ப காரியத்தை செய்வதாலே சம்சாரமாகிற பெரும் துன்பமே நமக்கு நீங்குகிறது. பரமபதமான பரம புருஷார்த்தமே நமக்கு கிடைக்கிறது. இதை அறிந்து இச்சிறு காரியத்தை செய்யாமல் சம்சாரிகள் இந்த சம்சாரமாகிற என் நரகத்திலே அழுந்தி கிடக்கிறார்களே என்று வருந்துகிறேன் என்று தம் வருத்தத்துக்கு காரணத்தை எடுத்துள்ளார். திருவள்ளுவரினால் அறிஞர். அவர் கடைசி காலத்தில் இவருடைய வருத்தத்துக்கு காரணம் தெரியாமல் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருந்த அவர்களின் சிஷ்யர்கள் காரணம் உணரப்பட்டு திருப்தி அடைந்தார்கள். கண்டது ஒரு பிரணாமம், பண்றது ஒரு பிரவர்த்தி, பெறுவது ஒரு பெரிய கரமகதம், இருக்கிறது சம்சாரம், இது தெரியாது போயிட்டாரு அப்படின்னு. அடுத்தது 400வது வார்த்தை. வீரசுந்தர பிரம்மராயன் காலத்திலே வட்டர் திருக்கோஷ்டியூரை எழுந்தல் இருக்க செய்து வீரசுந்தரன் மாண்டான் என்று பிள்ளை ஆழ்வான் ஆண்டானுக்கு விண்ணப்பம் செய்ய கூற கிளேசித்தார். வட்டரை கோயிலில் இருக்கவன் கூடாவண்ணார்படி பண்ணின இவன் பெற்றான் என்றதுக்கு இதுவென் என்ன? பிள்ளையோ உண்டான விரோதத்தாலே ஆண்டாள் சொல்றார். ஆண்டாள் பட்டருக்கு தாயார். அவர் என்ன சொல்றார்? இவன் பட்டான் என்று இதற்கு இதுவென் என்ன? பிள்ளையோடு பிள்ளை பக்தர் பிள்ளையோடு உண்டான விரோதத்தாலே அதிருஷ்டத்தை இழந்தான். சில நாள் இருந்து திருச்சுசுகமாகிலும் அனுபவிக்கிறானோ என்றிருந்தோம், அதுவும் கூட இழந்தானாகாதே என்று கேசமாயிற்று என்று செய்தார். கூறத்தாழ்வான் சிஷ்யனான வீரசுந்தர பிரம்மராயன் ஒரு பதில் கட்டும் போது ஆழ்வான் சிஷ்யரான பிள்ளை ஆழ்வான் திருமாளிகைக்கு இடையூறு செய்தவையால் மனவருத்தம் கொண்டு பட்டர் திருக்கோஷ்டியோடு கிடந்து வைத்தார். இங்கே பல வருடங்கள் வாழ்ந்திருந்தார். அதற்கிடையில் வீரசுந்தரன் இருந்து விட்டான் என்று பிள்ளை ஆழ்வான் பட்டருடைய தாயாரான ஆண்டாளிடம் விண்ணப்பித்த போது ஆண்டாள் மிகவும் வருந்தினாள். அப்போது பிள்ளை ஆழ்வான் பட்டரை ஸ்ரீரங்கத்தில் இருக்கவும் முடியாதபடி விரட்டின அந்த பாப்பி இருந்ததற்கு விருந்துவன் என்று கேட்டார். அதற்கு ஆண்டாள் பட்டரிடம் அவசாரப்படுகையாலே வறுமையில் நற்கத்தியை இழந்தார். ஏதோ இவ்வரைகள் சில வருடங்கள் இருந்து அரசாட்சியையாவது அனுபவித்துக் கொண்டிருக்கட்டும்
என்று நினைத்தேன். அதுவும் இல்லாமல் போய்விட்டானே என்று விரும்புகிறேன் என்று அருளிச் செய்தாள். இதன் விவரணம் குருபரம்பரா வியாக்கியானத்தில் காணலாம். ஆழ்வான் திருவடிகளில் சம்பந்தம் உடையது ஒரு ஆத்மா இப்படி கட்டுப்பட்டு போவதே என்றை நினைத்து என் வயது எரிகிறபடி உங்கள் ஒருவருக்கும் எரிகிறதில்லை என்று ஆண்டாள் அருளிச் செய்தாள். குற்றம் செய்வார்கள் பக்கலில் உகப்பும் இடவராய் தயார்ந்திரு சித்தராய் போகிறது ஆழ்வான் சம்பந்தம்படி அவர்களுக்கே உள்ளதென்றே என்றும் குருபரம்பரா பிரபாவ ஸ்ரீ சூக்திகள் மிகவும் குறிக்கொள்ளத்தக்கவை. ஆழ்வான் மாதிரியே ஆண்டாளம்மாளும் திருஷ்டத்தை இழந்தான், அதிருஷ்டத்தை இழந்தான். திருஷ்டமாவது இருக்கட்டும் அதுவும் இல்லாது போயிட்டானே அப்படின்ற அதிருஷ்டம் பரமபதம் பாகவதாபச்சாரத்தாலே அதிருஷ்டத்தை இழந்தான். திருஷ்டத்தால பழிச்சு சம்சாரத்தை அனுபவிக்கிறவன் பார்த்தேன் அதுவும் இல்ல போயிடுச்சு அப்படின்றார். அடுத்தது 400 வராம் வார்த்தை. நம்பிள்ளை திருவுள்ளத்திலே அபேட்சை நடக்கும்படியையும் அனபேட்சை நடக்கும்படியையும் வடக்கு திருவேற்பிள்ளை எனடி செய்யும்படி. நம்பிள்ளை சிஷ்யர் VTP சுவாமி வடக்கு திருவேற்பிள்ளை. அவர் என்ன அபேட்சைன்னு அனபேட்சைன்னு சொல்றேன்னு கேளும் சொல்றார். அபேட்சை நடப்பது அகங்கார நிரசனத்திலும் அவிவேக நிரசனத்திலும், அனபேட்சை நடப்பது ஆத்ம ஞானத்திலும் ஆத்ம லாபத்திலும் பகவல் லாபத்திலும் ஆத்ம தெரியும். இப்ப ஆத்ம ஞானமாவது ஞானானந்த சாட்சா்காரம், ஆத்ம லாபமாவது தத் பிரதிபந்தக நிவர்த்தி, பகவல் லாபமாவது ஸ்வயத்ன சாத்தியமுமாய் ஸ்வகதமுமான பகவத் அனுபவத்தை வியாக்கியானம் தெரியுது. தெளிவ தெரியுது. ஏன்னா நம்பிள்ளை திருவள்ளத்திலே எந்தெந்த விஷயங்களை அபேட்சித்திருப்பார், எந்தெந்த விஷயங்களில் அபேட்சை இல்லாமல் இருப்பார் என்பதை விளக்குகிறது இவ்வாக்கியம், இவ்வார்த்தை. இது ஈட்டை ஏழுபடுத்திய வடக்கு திருவேறு பிள்ளையின் வார்த்தை. ஒன்னாவது அபேட்சித்திருக்கும் பெறவிரும்பு இருக்கும் விஷயங்களாவன என்ன ஆசைப்படுற ஆச்சாரியர் நம்பிள்ளை எப்படின்னா, தேகமே ஆத்மா என்னும் அகங்காரம் போக வேணும். இரண்டாவது ஆத்மாவை சுதந்திரனாகவும் அந்நிசேஷனாகவும் நினைக்கும் அவிவேகமும் பரமாத்மாவை ஸ்ரீபதியா நாராயணனை காட்டிலும் வேறு ஒருவனாகவும் குணமற்றவனாகவும் விபூதியற்றவனாகவும் ஜீவாத்மாவை காட்டிலும் வேறுபட்டதாவனாகவும் நினைக்கும் அவிவேகமும் நீங்க வேண்டும். இரண்டாவது அபேட்சை இல்லாமல் பெருவிருப்பம் இல்லாமல் இருக்கும் விஷயங்களாவன அது அனபேட்சம் ஏது ஆழ்வார் அறிவிற்கு நம்பிள்ளை கபடி இருந்தா 3. 1 ஆத்மாவின் ஞானானந்த ஸ்வரூபத்தை நேராக காண்கிற ஆத்ம ஞானம் கையனிஷ்டை இல்லை. 2வது அதற்கு தடையாஞ்சிருக்கும் பூர்வ கர்மங்கள் நீங்குவதன் மூலம் அவ்வாத்மானுபவத்தை நித்தியமாக பெறுவதாக கைவல்ய மோட்சம் அதுவும் அனபேட்சம். 3வது மோட்சத்தில் எந்தொருமானை அனுபவித்தால் உண்டான ஆனந்தத்தை விரும்பினால் அவ்விருப்பம் தன் முயற்சி ஆன உபாயாந்தரங்களிலே மூட்டி பரமகரத்திலிருந்து எம்பெருமான் விஷயத்தில் சுவார்த்த அனுபவ கைங்கரியங்களாகிற அப்பிராப்த மோட்சத்தை விளைவித்து விடும் ஆகையாலே சுவார்த்தமான அந்த பகவத் அனுபவ விஷயத்திலும்
அனபேட்சையாகிற விருப்பம் என்னையே நம்பிள்ளை திருவிழத்தில் நிரப்பென்று கருத்து. சுவார்த்த மோட்சம் பரார்த்த மோட்சம் ரெண்டு வருகிறார். சுவார்த்த மோட்சம் நான் கேட்கிறது, பரார்த்த மோட்சம் நான் கொடுக்கிறது. சோ நின்னுடைய விருந்திருந்தேன் நீ இந்த திருப்பை எடுக்க நினைக்கிறார். மோட்சம் கொடு, அத்தை கொடு, இத்தை கொடுன்னு கேட்காதே அப்படின்னு அடுத்தது 402வது விஷயம். எம்பெருமானார் எம்பாரை நோக்கி ஸ்ரீ கோவிந்த பெருமானே, எம்பெருமான் எளியன் என்று பலபடியாரும் சொன்னோமே என்ன, இப்படி எளியனாக நமக்கென் என்று எல்லாரும் உபேட்சிக்கைக்கு உடலாம் நிறுத்தனை என்றோ ஏன்னா, இப்படி இருக்கிற அவனை காண வேண்டும் என்றும் ஆசை உள்ளது உமக்கொருவருக்கும் என்றோ என்றான். எம்பெருமானாருக்கும் எம்பாருக்கும் நடந்த இந்த சம்பாதம் எம்பெருமானுடைய பரமபக்தியை எம்பெருமானாரே கொண்டாடுவதாய் இருக்கிறது. அவரை காண வேண்டும் ஆசை இருக்கிறது, அத்தை கொண்டாடினாராம். இப்படி இருக்கிற அவனை காண வேண்டும் என்னும் ஆசை உள்ளது உமக்கொருவர்க்கே என்றோ என்பதை செய்தார். எம்பெருமானார் எம்பாரை நோக்கி ஸ்ரீ கோவிந்த பெருமானே, எம்பெருமான் நிறைய பலபடியாலும் சொன்றோமே என்றால், இப்படி இளையார்கள் நமக்கென் என்று எல்லாரும் உபேட்சிக்கைக்கு உடலாம் நிறுத்தனை என்றோ என்றார். இப்படி இருக்கிற அவனை காண வேண்டும் என்ற ஆசை உள்ளது உமக்கு ஒருவருக்கும் என்றோ என்று செய்தார். ஆச்சாரியருடைய கரிதிராணி திருநாயவேனே விஷயத்து சொல்றார். அடுத்தது 403ஆம் வார்த்தை. எளிவரும் இயல்வினன் நிலவிரம்பில பெறப்பாய் ஒளிவரும் என்கிற இடம் வளர்ச்சியாக்க, இப்படி குணமானாயிருக்கிற அவனை சாட்சாத்கரிக்க விதியில்லையோ என்று மணக்கால் நம்பியை ஆள வந்தார் கேட்டருளா. எனக்கு சேஷத்வானுசந்தானமே அமையும். நீர் அப்பன் பாடே செல்லும் என்ன, இவரும் அங்கே செல்ல, அவரும் காலம் குறித்து விட, இவரும் திருவனந்தபுரத்து கிழந்தலை அங்கே அக்காலத்தை நினைத்து அப்பன் பக்கல் ஏறப்போகா ஒரு புஷ்பகம் பெற்றிலோமே என்று கிளேசித்த பெருமாளும் நாம் செய்தபடி காணுவது சேஷத்துவ ஞானமே அமையும் என்பதால் பெரிய கதை. இவ்வார்த்தை குரு பரம்பரை நூலில் விவரிக்கப்பட்டுள்ளது. எளிவரும் இயல்வினன் திருவாய்மொழி 1, 3, 2. இளவரம்பர பலவிறப்பாய். அப்பன் நாதமுனிகளின் சிஷ்யராய் அவரிடமிருந்து பக்தி யோகத்தை உபதேசம் பெற்றவரான குருகை பாவரப்பன் பக்தி யோகத்தை அனுஷ்டித்து தன்னை நேரே கண்டால் தன்னை அனுபவிப்பதில் சுவார்த்தத்தை உண்டாகிவிடும் ஆகியாலே அப்பன் குறித்த காலத்தை ஆளவென்றால் மறக்கும்படி செய்து ஆத்மாவின் சேஷத்துவ பாரதந்திர ஞானமே பரமபதத்தில் பரார்த்தானுபவ கைங்கரியங்களை விளைவித்து விடுப்பாகையாலே அதுவே போரும் என்று பெருமாள் அருளினார் என்று கருத்து. அடுத்தது பிள்ளையே ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் தஞ்சமாயிருப்பது வார்த்தை அள்ளி சொல்ல வேண்டும் என்றால் முமுட்சுவான அதிகாரிக்கு அனுசந்தேயம் ஸ்வரூபம் பரதந்திரம் விரோதி பிரபலம்
புருஷார்த்தம் அந்நிய சாத்தியவென்று பரிகாரியம் தேவதாந்தரவதனமும் பாகவதாவச்சாரமும் ஆகிற படுபொழிகள் என்றார். 4 விஷயத்தை சொன்னார், வியாக்கியானம் பண்றார். ஸ்ரீவைஷ்ணவருக்கு தஞ்சமாயிருக்கும் இறைவைகள் பின்வருமாறு: தன் லட்சணத்துக்கு தனக்கு தகுதியில்லாதபடி ஆத்மஸ்வரூபம் அச்சித்தை போதே அத்தியந்த பரதந்திரமாய் இருப்பது. 2வது, பரமபுருஷார்த்தத்தை பெறுவதற்கு தடையாயிருக்கும் அவித்யை அஜானம். 2வது, கர்மம் புண்ணியபாவங்கள், வாசனை, ருச்சி, தேக சம்பந்தம் என்பவை அனாதியாயிருக்கையாலே வலிமை மிக்கவை. 3வது, பரமபுருஷார்த்தமான பரார்த்த அனுபவ கைங்கரியங்கள் நிருகேதுக கிருபையை உடைய எம்பெருமானாலேயே தேடப்படும். அதையே வழியா தன்னாலோ பிறராலோ சாதிக்கப்படுமவை என்று. 4வது, இவன் மற்றொரு தெய்வத்தை ஆஷ்டிப்பதும் பாகவதாவசாரமும் ஆகிற படுகொலியில் விழாமல் இருந்தால் போர். முற்கூறிய ஸ்வரூப விரோதி புருஷார்த்த ஞானம் தந்தனையே பரமபுருஷார்த்தத்தை வளைத்து விடும் என்று கருத்து. இது நம்பிள்ளை வார்த்தை. கஷ்டங்களிடம் ஆரம்பிக்கிறோம். எதிரே கிரமம் லக்ஷ்மி வெல்ல முதலியாம் வந்தே தூரம்பரான்.